அதாவது அரசியல் அமைப்பு சட்டம் எடுக்கும்போது என்ன தெரியுமா எழுதுனாங்க, ஆளுநர் பதவி நீக்கப்படும் வரைன்னு ஆரம்பிச்சாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? நீக்கப்படும் வரை இப்படி இப்படி நடந்துக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சில் இருந்து குடியரசுத் தலைவர் வரை நீங்க சொன்ன மாதிரி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவர் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருத்தருக்கு என்ன அதிகாரமோ அந்த அதிகாரத்தை தாண்டி இவர் என்ன செய்யணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி கொடுக்கணும்னு கேட்கக்கூடிய இடத்துல இருக்கவர் அதை பத்தி பேசல. தமிழ்நாட்டு மக்கள் நீட்ட விரும்புறாங்க, என் மக்கள் என்னுடைய அரசுன்னு சொல்ல வேண்டிய ஒரு ஆளுநர் அதை சொல்ல மறுக்கிறார். அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த திட்டங்கள் டங்ஷன் திட்டத்தை பத்தி வாயை திறக்கல. அவர் ஒட்டுமொத்த மக்கள் எதிராக இருக்காங்க. வேற வழி இல்லாம ஒன்றிய அரசே அதை நீக்கிருச்சு. நான் என்ன கேட்கிறேன், இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு ஆளுநர் இன்றைக்கு இவ்வளவு தேவையில்லாமல் மோசமாக பேசுறார். திமுக கொஞ்சம் சந்தோஷப்படுது, இந்த ஆளுநர் இருக்கிற வரையும் நமக்கு ஓட்டுகள் அதிகமாக வரும், மக்கள் இவரை பார்த்துட்டு பிஜேபி பேசக்கூடியவரா இருக்கிறாரு. ஒரு ஆளுநர் மதம் ரீதியா இருக்கக்கூடாது. ஒரு மதத்தை நான் சனாதனன் பேசுறாரு, சாதி ரீதியா இருக்கக்கூடாது. ஒரு வகுப்பாரை மட்டும் கொண்டு போய் அங்கே ஆளுநர் மாளிகையை கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஆலோசனையை கேட்டு தமிழ்நாட்டை வழி நடத்துறாரு. இதெல்லாம் மிகப்பெரிய மோசமான ஒரு சூழல். இவர் மாற்றப்பட வேண்டியவர். ஆனால் திமுகவுடைய தலைவர் முதல்வர் என்ன சொல்றாரு, இவர் இருந்தா எங்களுக்கு வாக்கள் அதிகமாக வரும் அப்படின்னு முதல்வர் சொல்றாரு.